வெல்கம் டு ஸ்ரீ முருகன் சமையல். இன்றைக்கி வந்து நம்ம பம்பாய் சட்னி செய்ய போகிறோங்க. இது வந்து இட்லி, தோசை, வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு மிக்சி கப்பில் இதை சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 10 அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கடலை எடுத்துருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கசகசா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு 4 முந்திரி பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. இதுக்கு வந்து சோம்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சட்னிக்கு வந்து அந்த சோம்பு சேர்க்கும் போது அதனோட டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் தண்ணி சேர்த்து ரொம்பவும் நைஸாக இல்லாமல் கொஞ்சம் தொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி இதெல்லாம் எடுத்துருக்கேன். அதோட ஒரு பிரியாணி இலை இதை சேர்த்துக்கலாம். இப்போது 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன சைஸில் 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சுங்க. ஒரு 3 தக்காளி கொஞ்சம் நல்லா ஒரு பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஒரு தக்காளி இதுக்கு எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கோம். அதை இதோடு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாங்க. தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக புதினா சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. பச்சை பட்டாணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா இதிலே வதக்கிக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள். ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்துருக்கோம். காரம் வந்து நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்த இதையும் இதோடு சேர்த்துக்கலாம். அதோடு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நம்ம சேர்க்கும் போது எனக்கு கொஞ்சம் தண்ணியாக சேர்த்துக்கலாம். ஏன்னா கொதிக்கும் போது ரொம்ப திக்காக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இதில் கடலைப்பருப்பு, முந்திரி எல்லாம் சேர்த்துக்கலாம். திக்னஸ் ஆகும். நம்ம வந்து கடலைப்பருப்புக்கு பதிலாக நம்ம கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். என்னென்னா கடலைப்பருப்பு சேர்க்கும்போது அந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு மூடி போட்டு விட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாங்க. வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகும். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்க, சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு கூட. இது வந்து இட்லி, தோசை, பிரிஞ்சி சாதம், கோதுமை தோசை இது எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.